சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயம் இல்ல, பயம் இல்ல, பயம் இல்லையே, நம் சாதி கர்த்தருண்டு. ஆமென். பயம் இல்ல, பயம் இல்ல, பயம் இல்லையே, பயம் இல்ல, பயம் இல்ல, பயம் இல்லையே, நம் சார்பில் பயம் இல்ல, பயம் இல்ல, பயம் இல்லையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துதலை தெரியப்படுத்துகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கையில், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கின்ற இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத எல்லா மக்களுடைய ஆவிக்குரிய 4 நிலையை குறித்து எழுதுகிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கர்த்தரை விசுவாசிக்கையில் அவர்களுக்கு என்ன செய்கிறார் என்பதை விவரிக்கிறார். இறுதியாக கர்த்தர் ரட்சித்ததின் முக்கியமான நோக்கம் என்ன என்பதையும் விவரிக்கிறார். இந்த வசனத்தில் இருந்து நாம் அதை தியானிப்போமாக. முதலாவதாக 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கையில், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, இந்த வசனத்தின்படி ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து ஒரு கருத்தை கூறுகிறார். மரித்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஸ்பிரிச்சுவலி தே ஆர் டெட் பீப்புள் என்று குறிப்பிடுகிறார். மரித்தல் அல்லது மரணம் என்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால் செப்பரேஷன். அவர்கள் தேவனை விட்டு பிரிந்த ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஒரு மரித்து போன மனிதனுடைய வாழ்க்கையில் எதை குறித்தும் உணர முடியாதது போல அவர்கள் ஆவிக்குரிய நிலையை குறித்தும் தேவனை குறித்தும் உணர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தன் ஊழியத்தை செய்யும்படி அழைத்தபோது அவன் அவரிடத்தில் சொன்னான், என் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு நான் உம்மை பின்பற்றி வருவேன். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணப்படட்டும், நீ என்னை பின்பற்றி வா, நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொன்னார். இங்கே மரித்தோர் தங்கள் மரித்தோரை என்று சொல்லும்போது அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்த ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கையில், மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். 28ஆம் வசனத்திலே, பிரேத குழியில் இருக்கிறவர்களெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். முதலாவது ஒரு காலம் வந்திருக்கிறது,
மரித்தவர்கள் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று ஆண்டவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மனிதர்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆவியில் மரித்திருக்கிறபடியால் ஆவிக்குரிய உணர்வை அற்றவர்களாக, தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே சர்தை சபையில் உள்ள சிலரை குறித்து எச்சரிக்கையில், நீங்கள் உயிருள்ளவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவர்களாயிருக்கிறீர்கள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து முதலாவது பவுல் எழுதும்போது அவர்கள் ஆவிக்குரிய நிலையில் மரித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்திலே they are disobedient to God, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள். வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாயிருந்தோம், அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்படிக்கு, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருக்கும்படி 3 தீய சக்திகளால் நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 3 forces influence them to disobey to God. 3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். 2ஆம் வசனத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படியாய் நடந்து கொண்டீர்கள். 3ஆம் வசனத்திலே மாம்ச இச்சையின்படியே நடந்து என்று சொல்லும்போது, உலகம், மாம்சம், பிசாசு என்ற 3 சக்திகளால் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். ஆகையினாலே அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருக்கும்படி அவைகள் நடத்துகிறது. உலக ஆசை அவர்கள் மேல் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களை ஆட்கொண்டு நடத்துகிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது நான் உலகத்தான் அல்லாதது போல என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். உலக ஆசை என்ற ஒன்று, the love of this world, ரட்சிக்கப்படாத மக்கள் மேல் ஒரு அழுத்தத்தை கொடுத்து தேவனுக்கு அவர்களை கீழ்ப்படியாதவர்களாக்குகிறது என்று எழுதுகிறார். 2வது பிசாசு. பிசாசை குறித்து வாசிக்கையில், அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதவன், தேவனுக்கு எதிராளி. ஆகையினாலே தன்னை போல மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்று சொல்லி அவர்கள் மேல் தன்னுடைய அழுத்தத்தை கொடுக்கிறார். கொலோசையர்களுக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தில், அவர் நம்மை இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தில் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மீட்பை தேவன் கொடுக்கிறார்.
ரட்சிக்கப்படாத மக்கள் உலக ஆசையினாலும் பிசாசினுடைய தூண்டுதலினாலும் மாம்ச இச்சை, அதாவது மாம்சமும் மனசும் விரும்பினபடி என்று சொல்லும்போது மனிதனுடைய மாம்ச சுவாபம் அது இயற்கையானது. எல்லாரும் இந்த சுவாபத்தோடு தான் பிறந்திருக்கிறார்கள். விழுந்து போன ஆதாமின் சுவாபம் அவர்களை ஆட்கொண்டு இந்த 3 சக்திகளும் அவர்களை ஆட்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாத நிலையில் வைத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட், they are dead in sin, பாவத்தில் மரித்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோ பாவத்தின் நிமித்தம் ஆவியில் மரித்த நிலையில் இருக்கிறார்கள். இரண்டாவது, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக, கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். மூன்றாவது வாசிக்கையில் அவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்றால் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு அவர்கள் மேல் கூறப்பட்டு விட்டது. தேவனுடைய கோபத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து 3 கருத்துக்களை அவர் இங்கே விவரிக்கிறார். முதலாவது, அவர்கள் பாவத்தில் மரித்திருக்கிறார்கள். இரண்டாவது, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். மூன்றாவது, அவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகளாக தேவனுடைய தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கோபத்தின் ஆக்கினை தீர்ப்பு. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. வசனத்தில் வாசிக்கையில் தேவனுடைய தீர்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆகிலும் தேவனுடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் அந்த தீர்ப்பு இன்னும் அவனுக்கு நிறைவேற்றப்படவில்லை. ஆண்டவருடைய இரக்கம் அந்த தீர்ப்பை தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறது என்று தான் அர்த்தமாயிருக்கிறது. இந்த நிலையில் இருந்து மனிதர்கள் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ளவோ காப்பாற்றிக் கொள்ளவோ முடியாது. மரித்த மனிதன் தானாக உயிரடைய முடியாது. கீழ்ப்படிய விரும்பினாலும் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருக்கும்படி they are guided by 3 forces. அவைகளை எதிர்த்து மேற்கொள்ளக்கூடிய சக்தி பலன் மனிதனுக்கு கிடையாது. ஆகையினாலே பிசாசின் இச்சைகளுக்கும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் உலகத்தின் ஆசைகளுக்கும் அவன் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து அவைகளின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். சோ இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து தன்னைத்தான் அவன் விடுவித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பில் இருந்து அவன் தன்னைத்தான் தப்பித்துக் கொள்ள முடியாது. சோ இவனுக்கு வெளியில் இருந்து ஒரு உதவி தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட மனிதன் விடுதலை பெறுவதற்கு அவனுக்கு ஒரு சப்போர்ட் தேவை இருக்கிறது. அது மனித சப்போர்ட் அல்ல, அது தேவனுடைய சப்போர்ட். டிவைன் ஹெல்ப் இஸ் நீடட் டு them. தேவனுடைய தயவு, தேவனுடைய உதவி அவனுக்கு தேவையாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிதாபமான மோசமான
நிலையில் இருக்கின்ற மனிதன் மேல் ஆண்டவர் அவனை விடுவிப்பதற்கு என்ன செய்தார் என்று அடுத்த 3 வசனங்களில் பவுல் விவரிக்கிறார். முதலாவதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை என்று வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, கோபாக்கினையின் பிள்ளைகளாக தீர்ப்புக்குட்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மேல் தேவன் நம்மை மீட்கும்படி நமக்கு செய்தது என்னவென்றால், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் மனிதனிடத்தில் அன்பு கூர்ந்தார். பிசாசானவன் தேவனை பற்றி மக்களிடத்தில் தவறுதலான கருத்துக்களை பரப்புகிறான். தேவனை தேவன் மனிதர்களை நேசிக்காதது போல பொய்களை பரப்புகிறான். திரளான மக்கள் சாத்தானின் பொய்களுக்கு செவி கொடுத்து தேவனை கிட்டி சேராமல் இருக்கிறார்கள். தேவன் பாவத்தினால் மரித்து போயிருக்கின்ற மனிதனை மீட்கும்படி அவனிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய குமாரனாகிய இரட்சகரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கையில், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாவிகளாகிய நம்மை மீட்பதற்காக தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். தேவன் அன்பாயிருக்கிறார். தேவனுடைய பிரைம் நேச்சர் இஸ் லவ். சோ மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்ற அவனை விடுவித்து ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்புவித்து ரட்சிக்கும்படிக்கு தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அன்பு கூறினார், அனுப்பினார். அந்த அன்புதான் கிருபையாகவும் இரக்கமாகவும் வெளிப்பட்டது என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அன்பானுள்ளே, பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். என்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பாயிருக்கிறார். அவர் அன்பி நிமித்தம் நம்மை சிறையிருப்பின் தன்மையிலிருந்து விடுவிக்க தம் கிருபையை அவர் வெளிப்படுத்துகிறார். முதலாவது வாசிக்கிறோம், கோபாக்கினை கீழ் இருந்த மனிதன் மேல் கர்த்தர் அன்பு கூர்ந்தார். இரண்டாவது பார்க்கிறோம், மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். செத்து போன ஒரு மனிதனுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. எந்த ட்ரீட்மெண்டை கொடுத்தாலும் எந்த போதனை கொடுத்தாலும் அவனுக்குள்ளே உயிர் வராது. செத்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு
ஒரு உயிர்ப்பித்தல் வர வேண்டும் என்றால் அது தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். தேவன்தான் உயிர்ப்பிக்கிறவர், தேவன்தான் ஜீவனை கொடுக்கிறவர், நமக்குள்ளே ஜீவனை வைத்தவர் அவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்ட நாட்களிலே மரித்த 3 மனிதர்களை உயிரோடு எழுப்பினார். அவர் உயிரோடு எழுப்புவதற்கு பயன்படுத்தினது தம்முடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது, அது உயிர்ப்பிக்கிறது. சங்கீதம் 19 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. செத்த நிலையில் ஆவிக்குரிய ஒரு டெட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மனிதனை உயிர்ப்பிக்க தேவன் பரிசுத்த ஆவியினால் தன் வசனத்தை சொல்லி அவனை உயிர்ப்பிக்கிறார். Spiritually, such people are raised up by the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே அவர்களை அவரோடு கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை அடைந்தவர்கள் தான் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்ல முடியும். அவரோடு கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லும்போது இந்த உயிர்ப்பித்தலின் மூலம் the dead man உயிர் அடைந்து கிறிஸ்துவோடு உயிர் இணைக்கப்படுகிறார். உயிர்த்தெழுந்த மனிதனை ஆண்டவர் தேவன் உயிர்ப்பித்து எங்கேயோ விடவில்லை. வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லும்போது உயிர்ப்பித்தலின் மூலம் அவனுக்கு கிறிஸ்துவோடு உள்ள ஒரு இணைப்பை, ஒரு பந்தத்தை, ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். செத்த மனிதன் யாரோடும் ஐக்கியம் கொள்ள முடியாது. Have a fellowship with anybody. பட் உயிரடைந்த மனிதன் அவரை உயிர்ப்பித்த கிறிஸ்துவோடு ஒரு கனெக்ஷன், ஒரு நியூ ஐக்கியத்தை பெறுகிறான். உயிர்ப்பித்து அவரோடு இணைக்கப்படுகிறான். ஆகையால் தான் பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொன்னார். உயிர்ப்பிக்கப்பட்ட மக்கள் தான் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்க முடியும். Spiritually raised people have a living connection with Jesus. இயேசுவோடு ஒரு உயிருள்ள தொடர்பையும் ஐக்கியத்தையும் உடையவர்களாயிருப்பார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அநேகர் கூட இந்த அனுபவங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் உயிர்ப்பிக்கப்படாத மனிதர்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்க முடியாது. வசனத்தில் வாசிக்கிறோம், அவரோடு கூட நம்மை உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி அந்த உயிர்ப்பித்தல் அவனுக்குள்ளே அந்த ஜீவன், அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவனுக்குள் தொடரும்படிக்கு கிறிஸ்துவோடு அவனை ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, He has exalted him together with Jesus. இயேசுவோடு கூட அவனை, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்காரும்படி செய்தார். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அவனை உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார் என்று சொன்னால், the raised Christians from dead, இந்த வார்த்தையெல்லாம் விட்டு இங்கிலீஷ் சொல்றேன். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவன் கிறிஸ்துவோடு உன்னதத்தில் உட்காரும்படி என்று சொல்லும்போது, the raised Christians names are enrolled in heavenly places. He has made him the citizen of heaven. அவன் இந்த பூமியில் வாழ்ந்தாலும், இந்தியாவில் வாழ்ந்தாலும், பூமியின் எந்த நிலப்பரப்பில் வாழ்ந்தாலும் அவன் உன்னதத்தில் உட்காரும்படி செய்தார் என்றால் அவனுடைய சிட்டிசன்ஷிப்,
பரலோகத்திலே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:20-21 இவ்விதமாய் கூறுகிறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. Our citizenship is in heaven. So இங்கே பூமியில் அவன் வாழ்ந்தாலும் அவன் உன்னதத்தில் உட்காரும்படி என்று சொல்லும்போது his names are enrolled in the heavenly places in the kingdom of God. உலகத்தின் வாசியாயிருந்த அவனை, மரித்த நிலையிருந்த அவனை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு இணைத்து அவனை உன்னதங்களில் உட்காரும்படி செய்தார் என்றால் அவனுக்கு அந்த உயர்ந்த பதவியை, அந்த கிறிஸ்துவ ராஜ்யத்துக்குரியவன் என்ற அந்த உரிமையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். உட்காரும்படி செய்வார் என்றல்ல, உட்காரும்படி செய்தார் என்று சொல்லும்போது அவன் பூமியில் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலும் அவன் இந்த பூமியில் வாழும்போது இந்த பூமிக்குரியவனாக அல்ல, இந்த பூமிக்கு சொந்தக்காரனாக அல்ல, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் என்ற விசுவாசத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். சாதாரணமான உலகத்தின் வாசியாய் இருந்த அவனை தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாக மாற்றினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவைகளெல்லாம் எதற்காக ஆண்டவர் செய்தார் என்றால் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்கள் கிரியையினாலும் நற்கிரியையினாலும் உண்டானதல்ல. மரித்த நிலையில் இருந்த உங்களை உயிர்ப்பித்து கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுத்தி உன்னதத்தில் உட்காரும்படி செய்த இந்த எல்லா சிலாக்கியங்களும் நீங்கள் செய்த நற்கிரியையினால் உங்களுக்கு உண்டானதல்ல, பெருமை பாராட்டும்படி இது உங்களுடைய கிரியையினால் உண்டானதல்ல, தேவன் அருளின ஈவு. இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் உங்களில் எதற்காக நடப்பித்தார் என்றால், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம். நற்கிரியை செய்து என்று சொல்லும்போது நாம் செய்கிற நற்கிரியினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதினாலும் தேவனுடைய வசனங்களை சொல்வதினாலும் உங்களுக்கு முடிந்த நற்கிரியைகளை பிறருக்கு செய்வதினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களுக்கு இந்த சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு மகிமையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நற்கிரியைகளை செய்து, அதனால் நாம் வேதத்தில் வாசிக்கையில் அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்விதமாய் சொல்லுகிறார், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தர் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நமக்கு எதற்காக தந்தார் என்றால், தேவனுடைய நற்கிரியைகளை செய்ய வேண்டும், தேவனுக்கென்று நற்கிரியைகளை செய்ய வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏதோ நரகத்திலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக மட்டும் கர்த்தர் ரட்சிக்கவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் போய் கொண்டு சேர்ப்பதற்காக மட்டும் கர்த்தர் நமக்கு இந்த அனுபவத்தை தரவில்லை. இவைகளெல்லாம் உண்மையாயிருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில்
தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் நாமத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் மகிமைப்படக்கூடிய நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவால் கிடைக்கிற ரட்சிப்பை பெறாவிட்டால் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய நிலையில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்களில் உங்களை மீட்கும்படி தேவன் என்ன செய்தார் என்பதை தெரிந்து கொண்டீர்கள். எதற்காக இந்த அனுபவத்தை உங்களுக்கு தந்தார் என்பதையும் தேவ வசனத்தில் புரிந்து கொண்டீர்கள். ஆகையினால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவை விசுவாசியுங்கள். இப்பொழுது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டவர்களில் ரட்சிக்கப்படாத நிலையில், ஆவிக்குரிய நிலையில் உம்மை விட்டு பிரிந்து உமக்கு கீழ்ப்படியாதவர்களாக கோமாக்கினையின் பாத்திரங்களாக பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மக்கள், இன்றைக்கு அவர்களை இந்த வார்த்தையினால் உயிர்ப்பிக்கவும் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து உம்முடைய அன்பை கிருபையினால் கொடுத்து வசனத்தை அனுப்பி உயிர்ப்பிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக உதவி செய்யும். உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எதற்காக உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.